தம்பிங்களா பாருங்க, இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன். இது என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, பேரண்ட் என்ன பண்றாங்க, பிள்ளைங்களை டார்ச்சர் பண்றாங்க. நீ அதாவு இதாவு, அது படி இது படி, அங்க போவாத, இது பண்ணாத, அது பண்ணாத, அந்த மாதிரி வந்துட்டு பண்றாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து ஒரு சிலர்கிட்ட எதிர்பார்ப்பு வச்சு, இப்ப தம்பி வந்துட்டு பாருங்க நம்ம கிட்ட இருக்கா அப்படி, இது இவரோட மச்சனை, அவர் வந்துட்டு அவங்க ஒய்ஃபு. ஸோ இவர் வந்து கொஞ்சம் இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்தா அப்படி. நான் உங்களுக்கும் அதை புரிய வைக்க முயற்சி பண்றேன். என்ன கம்ப்ளைண்ட்னா, இவர் அது பண்றாரு இது பண்றாரு, சினிமாவுக்கு போறாரு. இப்ப நான் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, நான் என்ன விடிய விடிய செகண்ட் ஷோ சினிமா பாக்குறது தான் எனக்கு வேலையை. கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை, ஆனா செகண்ட் ஷோ சினிமா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்துட்டு சின்ன வயசுல ஜாலியா போவோம் வருவோம் எல்லாம் பண்ணுவோம். இவரும் அப்படிதான் இருந்தாரு ஒரு காலத்துல, ஆனா அதை மறந்துடுறாரு. ஸோ நம்மள நிறைய பேர் என்னன்னா, நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத மறந்துடுறோம். அப்புறம் ஆளுக்கு ஒரு நமக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். அவங்கவுங்க வீக்னஸ்குள்ள நம்ம போய் தலையிடக்கூடாது. இவர் கடையே அவர் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அவருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். சின்ன வயசு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்க போய் பார்க்கணும்னு இருக்கும், ஊரை சுத்தணும்னு இருக்கும், சினிமாவுக்கு போகணும்னு இருக்கும், மாலுக்கு போகணும்னு இருக்கும், பைக் ஓட்டணும்னு இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஸோ அவங்க உள்ள விஷயத்துக்குள்ள போய் நம்ம தலையிடாம, இவர் கடையில அவர் வேலை செய்யறாரா, அதுல கரெக்டா இருக்காரா, அதோட நம்ம நின்றுக்கணும். அஸ் ஏ பேரண்டா நம்மளும் வந்து பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது. எங்க அப்பா அம்மாலாம் எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து விட்டதுனாலதான் நாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறோம். ஏன்னா பேரண்ட் என்ன பண்றாங்கன்னா, குழந்தைங்களால என்னென்ன ஆகணுங்கிறத இவங்க பிக்ஸ் பண்றாங்க. ஆனா அவங்க ஆக முடியாதெல்லாம் இவங்க மேல பிக்ஸ் பண்றாங்க. நீ ஆகல, நீ ஜாலி பண்ணிட்ட, அவங்க மேல ஏன் திணிக்கிற? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணாதீங்க. அப்புறம் லேடிஸ் சைக்காலஜி, ஜென்ஸ் சைக்காலஜி. அவங்க ட்ரெஸ் வாங்க சொல்றாரு, அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு கணக்கு கொடுக்குமே. லேடிஸ்னா கணக்கு கேட்டா பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு காசு செலவு பண்றதுக்கு மனசு வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோ எதுக்காக நம்ம போடுறோம்னா, எப்பவுமே வந்துட்டு ஒருத்தர் நமக்கு உபயோகமா இருக்காங்கன்னா அதோட நம்ம நின்றுக்கணும். அவங்க பர்சனலான விஷயத்துல போய் தலையிடுறது, அவங்க வீக்னஸ்ல போய் நம்ம வந்துட்டு நீ இப்படி ஆகு அப்படி ஆகுன்னு அவங்க கண்ட்ரோல்ல எடுத்து அவங்கள நம்ம மாத்த நினைக்கிறது, இது மாதிரிலாம் வந்துட்டு பண்ணாம இருந்தா நமக்கு ஸ்மூத்தா வேலை ஓடிட்டு இருக்கும். நம்மளும் ஒரு காலத்துல அப்படிலாம் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நான் ஒரு பக்கம் பிசினஸ் பண்ணுவேன், வேலை பண்ணுவேன், பணம் சம்பாதிப்பேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா RX 100 பைக் வாங்கிட்டு ஊர் ஊரா சுத்தி இருக்கிறேன். டெய்லி நைட் ஆனா செகண்ட் ஷோ சினிமா போவோம். கெட்ட பழக்கங்கள் எதுவும் கிடையாது, ஆனா ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணிட்டு இருப்போம் அந்த வயசுல. ஸோ அது நம்ம மறந்துடக்கூடாது. சரியா? நம்ம எப்படி இருந்தோம் அந்த மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிற மனநிலைக்குள்ள நீங்க எல்லாம் போங்கன்னு சொல்ல வரேன் நான். உங்க பிசினஸ்லயும் உங்களுக்கு கீழே இப்படிதான் இருப்பாங்க, உங்க வேலையிலயும் உங்களுக்கு கீழே இப்படிதான் இருப்பாங்க. அவங்க சுதந்திரத்துக்குள்ள பாருங்க, கார்பரேட் எல்லாம் போகாது, வேலை நடக்குதா அப்படி இருப்பாங்க.